இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நமது திரு அவையானது தவக்காலத்தின் தொடக்க நாளாகிய திருநீற்று புதனை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றது. இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தவக்காலம் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அருளின் காலம். நம் இதயங்களை ஜெபத்தால் சுத்திகரித்து தூய்மைப்படுத்திக் கொள்ள துணையாகும் காலம். நமது வெளிவேடங்களை களைந்து வெள்ளை உள்ளத்தோடு வாழ பணிக்க உதவும் காலம். நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ புதுப்படைப்பாக மாற அழைப்பு விடும் காலம். இந்த தவக்காலத்தில் ஆண்டவரோடு இணைந்து பயணிப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள் புதுப்படைப்பாகிறார்கள். புது வாழ்வு கடவுள் நமக்கு கொடுக்கும் அரிய கொடை. ஏனெனில் பாவத்திற்கு கிடைக்கும் கூலியோ சாவு. மாறாக கடவுள் நமக்கு கொடுக்கும் அருட்கொடை நம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரோடு இணைந்து பயணித்து அவருடைய அருளை பெற்றுக்கொள்ள இந்த நிகழ்வு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த அழைப்புக்கு நாம் எத்தகைய பதிலை கொடுக்க போகிறோம் என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். தவக்காலத்தில் மாற்றம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நிகழ வேண்டும். மாறவில்லையெனில் நாம் மனிதர்கள் அல்ல. உலகை மாற்ற எல்லோருக்குமே விருப்பம், ஆனால் தன்னை மாற்ற எவருக்கும் விருப்பமில்லை. கடவுளின் அன்பு கொடைகளை பிரித்து பார்த்து மகிழ்ந்து அனுபவித்து அதனை பகிர்ந்து வாழ்வதுதானே உண்மையான மனமாற்றம். இத்தகைய மனமாற்றத்திற்கு இந்த தவக்காலத்தில் நாம் தயாராக இருக்கின்றோமா என்று யோசித்து பார்ப்போம். நம்மோடு நமக்குள்ள உறவு, பிறரோடு நமக்குள்ள உறவு, ஆண்டவரோடு நமக்குள்ள உறவு போன்ற உறவுகளை சரி செய்ய நம்மை அழைக்கும் காலம்தான் இந்த தவக்காலம். எனவே நமது உறவுகளை சரி செய்து கொண்டு நமக்குள்ளாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு உகந்த உன்னத வாழ்க்கையை வாழ்வோம். தீயவைகளை அகற்றி நல்லவைகளை நம் வசமாக்குவோம். அரசன் ஒருவன் தனது நாட்டை பல ஆண்டுகளாக ஆண்டு வந்தான். அவனது ஆட்சியில் தூய்மையும் நேர்மையும் மக்கள் நலனில் அக்கறையும் இருந்தது. எனவே அவனுடைய ஆட்சி காலத்தை பொற்காலம் என்று அழைத்தனர். ஆனால் அரசனிடத்தில் கோபம் என்ற தீய குணம் இருந்தது. அதனால் சிலருடைய பகைமைக்கும் வெறுப்புக்கும் அவன் உள்ளானான். அப்படிப்பட்ட நேரங்களில் அவனுடைய தாய் அருகிலிருந்து அறிவுரை கூறி நாட்டில் நல்லாட்சி நடக்க உதவினாள். ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின் ஒரு பெண் இருப்பாள் என்று கூறுவர். அதுதான் அரசனுடைய தாய். அரசனுடைய தாய்க்கு வயதாகிவிட்டது. திடீரென்று இறந்து விட்டாள். அரசனுக்கு மிகப்பெரிய இழப்பு. அழுதான், புலம்பினான், கண்ணீர் விட்டான். அன்று முதல் மரணத்தை பற்றியும் மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கையை பற்றியும் சிந்திக்க தொடங்கினான். அமைச்சரவை கூட்டப்பட்டது. அவர்களிடத்தில் ஆன்மீக கேள்வி ஒன்றை வைத்தான் அரசன். மோட்சம் போவதற்கு அல்லது நரகம் போவதற்கு வழி என்ன? அவர்களில் யாரும் இதற்கு பதில் கூற முன்வரவில்லை. ஒரே ஒரு அமைச்சர் எழுந்து, அரசே, நமது நாட்டின் மலையடிவாரத்தில் முனிவர் ஒருவர் தங்கியிருக்கிறார். அவரிடம் சென்றால் சரியான பதில் கிடைக்கும் என்றார். எனவே அரசன் முனிவரை சந்திக்க அமைச்சர்களோடு புறப்பட்டான். அவர்கள் சென்ற நேரத்தில் முனிவர் மரத்தடியில் அமர்ந்து கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். நீண்ட நேரமாக அரசன் முனிவருக்காக காத்திருந்தான். இறுதியில் அரசன் முனிவர் அருகில் சென்று, முனிவரே, நான் இந்த நாட்டின் அரசன். தங்களை சந்திக்க நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன். மோட்சம் போவதற்கு அல்லது நரகம் போவதற்கு என்ன வழி என்றான். ஆனால் முனிவர் தொடர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். சிறிது நேரம் சென்ற பின் அதே கேள்வியை இரண்டாவது முறையாக கேட்டான் அரசன். முனிவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அரசனுக்கு கோபம் பொங்கி எழ மூன்றாம் முறையாக அதே வார்த்தைகளை அதிக சத்தத்தோடு தொடர்ந்து கர்ஜித்துக் கொண்டே இருந்தான். மூடிய கண்களை மெதுவாக திறந்தார் முனிவர். கோபக்கனல் அவர் கண்களில் வீசியது. உதடுகளை திறந்து, அடே முட்டாளே, அறிவிலியே, அப்பாலே போ என்று அரசனை உற்று நோக்கி கூறினார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அரசனின் கோபம் அதிகரித்தது. தன் உரையில் உள்ள கூரிய வாளை எடுத்தான்.
முனிவரின் கழுத்தை வெட்டுவதற்காக வாளை உயர்த்தினான். முனிவர் அமைதியாக, அரசே, இதுதான் நரகத்துக்கு போகும் வழி என்றார். அரசனுடைய கையில் இருந்த வாள் தரையில் விழுந்தது. அரசே, இதுதான் மோட்சத்திற்கு போகும் வழி என்றார். அரசனுக்கு ஞானம் பிறந்தது. கோபம் அரசனை விட்டு அகன்றது. நாமும் நம்மிடமுள்ள தீயவைகளை அகற்றி நல்லவற்றை நமதாக்குவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நல்லவற்றை நமதாக்கி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தீர்களா? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தீர்களா? குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். இன்று நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தீர்களா? என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இன்று நீங்கள் மற்றவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்தீர்களா? மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். இன்று நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமாயெல்லாம் ஏதமும் நீக்கி
நீ எமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதிய உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும், உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 1, இறைவார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 6 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 22 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்படவும், கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் நம்மையே வெறுமையாக்கி வாழவும், நம் வாழ்வில் வரும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்த
எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி 19 புனித பர்பாதூஸ். இத்தாலி நாட்டில் பெனவந்தோ பகுதியில் கிபி 610 பிறந்தார் பர்பாதூஸ். இறைபக்தியில் சிறந்து விளங்கிய இவர் குருவாக விருப்பம் கொண்டு தம் இளம் வயதில் குருத்துவ பயிற்சி பெற்று மார்க்கோனாவில் குருவாக அருட்பொழிவு பெற்றார். கருத்துச் சரிந்த மறையுரையினால் மக்களின் மனங்களில் ஆண்டவரை குடியேற்றினார். மூட நம்பிக்கையிலும் குருட்டு பக்தியிலும் வாழ்ந்த மக்களை ஆவியிலும் உண்மையிலும் வழிபடச் செய்தார். கிபி 663 மார்ச் 10 பெனவந்தோ நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். கிபி 680 திருத்தந்தை ஆகத்தோ கூட்டிய பொதுச் சங்கத்திற்கு உதவியாக இருந்து பணிகளைச் செய்தார். கிபி 681 கான்ஸ்டாண்டின் நோபிள் நாட்டில் நடைபெற்ற 3வது பொதுச் சங்கத்தில் மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசினார். கிபி 682 பிப்ரவரி 19 தன் 72வது வயதில் உடல் நோயினால் துன்புற்று விண்ணகமடைந்தார். பர்பாதூஸ் கல்லறையில் புதுமைகள் நிகழ திரு அவை இவரை புனிதராக உயர்த்தி மறைபணிகளை செய்பவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனித பர்பாதூஸ் திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் உலகின் பல்வேறு நாடுகளில் மறைபணிகளை செய்கின்ற பணியாளர்களுக்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் சந்திக்கும் நபர்களிடத்தில் அன்பான வார்த்தைகளை பேசுவோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய தினத்திலே மாதா தொலைக்காட்சிக்காக பல நிலைகளில் உதவி செய்து கொண்டிருக்கின்ற உபகாரிகளுக்காக நாம் மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடைக்காய் நன்றி சொல்லும் நேரத்திலே இதனுடைய பணிகளிலே தங்களுடைய உழைப்பிலிருந்து தங்களுடைய தியாகத்திலிருந்து தங்களால் இயன்ற வரைக்கும் மேலாகவே உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரியும் நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதமும் தங்களது வருவாயிலிருந்து தியாகம் செய்து பண உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரிகளுக்காகவும் பல நிலைகளில் உதவி செய்கின்ற அத்தனை உபகாரிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த உபகாரிகளை, இந்த சகோதர சகோதரர்களை நீர் ஆசீர்வதியும் ஐயா. அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஐயா. ஆண்டவரே, எனது சீடன் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை பெறாமல் போகார் என்று சொன்னீரே. இதோ இந்த உமது அன்பு பிள்ளைகள், இவர்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக
உம்மை கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை ஆற்றலும் வல்லமையும் நம்மில் நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திரு